ஹலோ கைஸ் 100 டேஸ் ஹெவி கவுண்டிங் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 56 மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு பிளாக் காஃபியை போட்டு ஸ்ட்ரைட்டா வாக்கிங்க போயாச்சு. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ அதனால கிளம்பியாச்சு. 1 ஹவர் ஃபாஸ்ட் காதியை அங்கிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே மார்னிங் ஒரு 2 முட்டை தோசை சாப்பிட்டு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மதியானம் ஸ்ட்ரைட்டா புரோட்டா. இன்னைக்கு தான் காலையில மோட்டிவேஷனா எந்திரிச்சு வாக்கிங் போனேன். மதியானம் புரோட்டா. ஏன்னா வீட்டுல ஒண்ணுமே சமைக்கல, எல்லாரும் விருந்துக்கு போயிட்டாங்க. எனக்கு எந்த விருந்துக்கும் போக பிடிக்காது, வேற வழி இல்லாம புரோட்டா இருந்தும் புரோட்டா இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உறங்கிட்டு ஒரு 6:30 மணி போல ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்ன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இருந்த ஹெவி கவுண்டிங்கோட பிளஸ் என்னன்றதை பாத்துடலாம். உங்களுக்கு எந்த மசில்ல ஃபேட் இருக்கோ அந்த மசில்ல இருக்கிற ஃபேட் மட்டும் தனியா குறைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பைசப்புக்குள்ள கொஞ்சம் ஃபேட் இருந்தா அதுல நீங்க ஹெவி கவுண்ட் போறதால அங்க ஓவர் மூமெண்ட் அது கொஞ்சம் லைட் வெயிட் இருக்கிறதால அங்க கன்ஃபார்மா சேஃப் நல்லா தனியாவும் தெரியும். அதே சமயமும் அங்க இருக்கிற ஃபேட் குறைய வாய்ப்பு நிறைய இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். அடுத்து இன்னைக்கான கதைக்கு வந்துருவோம். பைசப்ல மொத்தம் 4 வேரியேஷன், ஒவ்வொரு வேரியேஷன்லயும் 4 செட் 50 கவுண்ட். அதை முடிச்சுட்டு ஆப்லிஸ்க்கு ஒரு வேரியேஷன், அதுலயும் 4 செட் 50 கவுண்ட். எல்லா ஒர்க் அவுட்டையும் பினிஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு இல்ல, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எல்லாரும் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதனால நானும் கொஞ்சம் சேர்ந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போய் முட்டை தோசை சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. டே 57 செஞ்சு டாடா.